ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் கிரேவி. வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக ஆட் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் கடல மாவை தண்ணி விட்டு அதில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து டொமேட்டோ பியூரி தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட தக்காளி இருந்தால் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து 3 தக்காளி எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது நல்லா புளிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 முட்டையை வேக வச்சு ஜஸ்ட்டு ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலாக்க கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு. முட்டை பார்த்தீங்கன்னா அந்த தோலை எடுக்கும் போது ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு நல்லாவே எடுக்க வராது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, முட்டையை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் அதை போட்டு வச்சுட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தோலை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிமூவ் ஆகும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுக்கிறேன். இப்போ ஆயில் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இந்த முட்டையை ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்காக தான். இப்போ இதோடவே இந்த 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த முட்டையை. இப்போ பாருங்கள், முட்டை ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம், இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் மீதி இருக்கிற ஆயிலை விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவையும் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு இஞ்சி 2ஐயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு எப்பயுமே அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க டொமேட்டோ பியூரியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வந்து லிட்டு போட்டு குக் பண்ணிக்கோங்க. முட்டை சாப்பிடாதவங்க இதே கிரேவியை இதே மெத்தட்லேயே வந்துட்டு நீங்கள் முட்டைக்கு பதிலாக உருளைக்கிழங்கு வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்த டொமேட்டோ பியூரியோட நல்லா குக் ஆகிட்டு சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையுமே இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். ஸோ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போடுறேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது குக் ஆகணும். மறுபடியும் லிட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்லா சைட்லலாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்த கடல மாவு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டக்குன்னு இது வந்து கெட்டியாகிடும். கடல மாவு ஆட் பண்ணிட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கிரேவி பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க கவுண்ட்டை பொறுத்து மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக வேணும்னா. அதே அளவுக்கு தண்ணியும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கடல மாவு ஆட் பண்ணதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகட்டும். மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கலாம். கடல மாவு ஆட் பண்ணதுனால சீக்கிரமாக வந்து கெட்டியாகிடும். அதனால் அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. அது மாதிரி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருந்த கடல மாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே முட்டையிலையும் ஆட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் லிட்டு போட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். கடல மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், இப்போ ஒரு நிமிஷம் குக் ஆகிருக்கு. லைட்டாக இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு வச்சுக்கலாம். குக் ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சுவையான எக் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.